ஹலோ யங்மீன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுல காஸ்ட் சீட் டெண்டர் அண்ட் கொட்டேஷன் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸில் 7th ஒன் பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸம்ஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் இங்கே போட்டுட்ருக்கோம். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்த் எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி 2 சேனலாக பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிரும். எ ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் produces 100 units of a commodity. 100 units plan பண்றாங்க. The cost of production is direct material 10,000 rupees, direct wages 5,000 rupees, direct expenses 1,000 rupees, factory overhead 6,500 rupees, administrative overhead 3,480 rupees. If profit of 25% on sales is to be realized, what would be the selling price of each யூனிட் ஆஃப் த கமாடிட்டி? ப்ரிப்பேர் அ காஸ்ட் சீட். ஸோ காஸ்ட் சீட் போட்டு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், அப்போது சேல்ஸ் 25% ப்ராஃபிட்டில் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் எக்ஸசைஸில் 7th ஒன்றிலேயே காஸ்ட் சீட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், பர்டிகுலர்ஸு, ருப்பீஸு. ஓகேவா? ஸோ என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து direct material, direct labor or wages or direct expenses. இது மூணு சேர்ந்தது prime cost அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னங்க, சேல்ஸ் கிடைக்கும். இங்கே ஏதோ ஒன்று தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, வேஜஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்லை, 3 போட்டலாமா? 10, 15, 1, 10, 5, 1. ஓகேவா? ஸோ அதை ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து direct materials எவ்வளோங்க, 10,000. அதுக்கப்புறம் direct wages 5,000. ஸோ அதுக்கப்புறம் direct expenses 1,000. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுங்க, 16,000 வருது. இதை நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ப்ரைம் காஸ்ட். அதோட என்ன பண்ணுங்க, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அவங்களே டோட்டல் பண்ணி கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க, 6,500 இருக்கு. 6,500 இதை டோட்டல் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 16,000 + 6,500 22,500. இதை நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட். இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3,480 கொடுத்துருக்காங்க. 3,480. ஸோ 3,480 இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,980 வருது. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அவ்வளோதான் கேட்டிருக்காங்களா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இல்லை, அதனால் போட்டு நில் போட்டிருப்போம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எதுவும் கொடுக்கல. ஸோ 25,980 இதுதான் நம்மளுக்கு என்னங்கப்போ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன், 100 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து 25% ஆன் சேல்ஸ்.
அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 25% ஆன் சேல்ஸ். ஆன் சேல்ஸ் அப்படின்னா அசம்ஷன் என்னங்க, சேல்ஸ் வந்து 100%. ஓகேவா? எப்பவுமே வந்து நம்மளுக்கு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அதான் நம்மளுக்கு என்னங்க சேல்ஸ். ஓகேவா? இப்போ சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 100% தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் என்ன சொல்லிட்டாங்க, 25% சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்னவா இருக்குங்க, காஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க, 100 மைனஸ் 25, எக்ஸ் ஈக்குவல் டு 75. அப்போது காஸ்ட் எவ்வளோங்க, 75% இருக்குமா இருக்கிற இன்ஃபர்மேஷனில்? அப்போ இது என்னங்க, 75%. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது ஒன்றுங்க ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டு எவ்வளோங்க, 25%. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது என்னங்க, சேல்ஸ் இல்லையா, வரதான் நம்மளுக்கு சேல்ஸு. அது எவ்வளோ பர்சன்டேஜுங்க, 100%. எவ்வளோ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பெர் யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இது தெரியுது இல்லையா, இதை வச்சு ப்ராஃபிட் எவ்வளவு, சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். 25,980 டிவைடட் பை 75 அப்படின்னா ப்ராஃபிட் வந்து, இது வந்து ப்ராஃபிட்டுக்கு 25க்கு எவ்வளோ வரும், டிவைடட் பை 75 இன்ட்டு 25. ப்ராஃபிட் எவ்வளோ வருதுங்க, 8660. ஓகேவா? 8660. இது ரெண்டு டோட்டலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் இப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆன் சேல்ஸ், இப்போ சேல்ஸுக்கு வரும்போது 25,980 டிவைடட் பை 75 இன்ட்டு 100. 25,980 டிவைடட் பை 75 இன்ட்டு 100. ஸோ என்ன வருதுங்க, 36,640. சரி, 34,640. 34,640. ஓகேவா? அப்போ 100 யூனிட்ஸுக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஓகேவா? 100 யூனிட்ஸு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கிறேன். 25,980 ப்ளஸ் 8660 இப்போ டோட்டல் பண்ணி போட்டாலும் சரி, ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றை கூட டோட்டல் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.